வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளுடன். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் சோமவன்ச அமரசிங்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் மே தினத்தை முன்னிட்டு பல்வேறு ஊர்வலங்களும் வைபவங்களும் ஏற்பாடு. இலங்கையில் விடுவிக்கப்பட்ட படகுகளுடன் தமிழக மீனவர்கள் நாடு திரும்பியுள்ளனர். தொடர்வது விரிவான செய்தி. மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் சோமவன்ச அமரசிங்க சுதந்திர சதுக்கத்தில் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் வெளியான கடந்த ஜனவரி 9 இடம்பெற்றதாக கூறப்படும் சதி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துமாறு வலியுறுத்தி அவர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். ජනවාරි 9 වෙනිදා සිට මේ රටේ ජනතාව බලා ඉඳලා තිනවා. 9 முதல் நாம் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். ஜனாதிபதியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவதற்கு 3 தடவைகள் முயற்சிக்கப்பட்டன. 4வது தடவைக்காக நீங்கள் காத்திருக்கின்றீர்களா? சதிகாரர்கள் வெற்றி அடைவதற்காக அவர் காத்திருக்கின்றாரா அல்லது அவர்களை தோற்கடிக்கப் போகின்றாரா? சதிகள் மூலம் ஆட்சியை பிடிப்பதற்கு இடமளிக்க கூடாது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். இனந்தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் ஜனாதிபதியை நெருங்கியுள்ளார். இது வெட்கக்கேடான விடயம். சட்டமும் ஒழுங்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். ජනාධිපතිතුමාලට නන්නාඳුනන සොල්දාදුවෙක් හරි මොකෙකුට හරි යන්න පුළුවන් පිස්තෝලයක් තියාගෙන. මම කියන්නේ මේ රටේ හරි ලැජ්ජයි. ඒක නිසා මේක නීතිය හා සාමය රකින්න. ඒකට බල කිරීමක් තමයි මේ කරන්නේ. சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் உள்ள தொழிலாளர்கள் தமது உரிமைகளை வென்றெடுக்கும் முகமாக தொழிலாளர்கள் தினமான இன்று மே தினத்தை கொண்டாடுகின்றனர். நாளொன்றுக்கு 8 மணித்தியால வேலை நேரத்தை கோரி 1886 அமெரிக்காவில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பலனாக இன்று போன்றதொரு நாளில் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது. 8 மணித்தியால வேலை நேரத்தை கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை கலைக்க போலீசார் அதிக முயற்சி செய்தனர். இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது 1000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் இணைந்திருந்தனர். எனினும் 3வது நாளில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோரின் தொகை 65,000 உயர்ந்தது. எனினும் 3வது நாள் ஆர்ப்பாட்டத்தின் போது இனம் தெரியாத ஒருவரினால் போலீசார் மீது கைக்குண்டு வீசப்பட்டது. அதைத் தொடர்ந்து போலீசாரினால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த 8 பேரில் ஒருவரே குண்டை பிரயோகித்தார் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் கைக்குண்டை வீசியவர் யார் என நிரூபிக்கப்படவில்லை. இந்த 8 பேரில் 7 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதுடன் ஒருவருக்கு 15 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1884 வர்த்தக மற்றும் வணிக ஒன்றியத்தின் மாநாட்டில் 1886 மே மாதம் 1 முதல் 8 மணி நேர நடைமுறை சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது. இலங்கையில் மே தினத்தன்று தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி HWRD பண்டாரநாயக்கவினால் 1956 பணிப்புரை விடுக்கப்பட்டது. உலகளாவிய ரீதியில் இன்று கொண்டாடப்படும் சர்வதேச தொழிலாளர் தினம் குறித்து நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட பலரும் தமது வாழ்த்து செய்திகளை பகிர்ந்துள்ளனர். நல்லாட்சியின் அம்சங்களின் கீழ் ஒன்றாக செயற்பட உறுதி போடுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனைத்து தொழிலாளர் சமூகத்தினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். தொழிலாளர் சார் ஆட்சியினூடாக சுதந்திரமான மற்றும் ஜனநாயக முறையில் இம்முறை மே தினத்தை கொண்டாடுவதற்கு தொழிலாளர் வர்க்கத்திற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். மே தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் உற்சாகமாகவும் அபிமானத்தோடும் செயற்படுவதற்கான ஜனநாயக சுதந்திரத்தையும் வேலை தளத்திற்கு தொழிலாளர்கள் சமாதானத்துடன் ஒன்று கூடி வினைத்திறனுடன் செயற்படுவதற்கான உரிமையையும் நாட்டில் உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் நினைவு கூர்ந்துள்ளார். தியாகத்தினூடாக பெற்றுக்கொண்ட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அனைவரும் ஒற்றுமையை தொடர்ந்தும் பேண வேண்டும் என ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உழைப்புக்கு உரிய கௌரவத்தையும் பெறுமதியையும் பெற்றுக் கொடுத்து தொழிலாளர் உரிமைகளை உறுதிப்படுத்தி அவர்களின் வாழ்வியல் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பின்னணியை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மே தினம் தொடர்பில் பிரதமரால் வெளியிடப்பட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் புரட்சியை வெற்றி கொண்டு தேசத்தின் வெற்றிக்காக பாடுபடுவதற்கு உதயமாகியுள்ள புதிய அரசியல் கலாச்சாரம் உறுதுணையாக அமைய வேண்டும் என்பதே தனது பிரார்த்தனை எனவும் பிரதமர் கூறியுள்ளார். மேம்பட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளினூடாக தேசத்தை கட்டியெழுப்புவதற்கும் மக்களின் வாழ்வை எழுச்சி பெற செய்வதற்கும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது மே தின வாழ்ச்சி செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் மே தினத்தை முன்னிட்டு பல்வேறு ஊர்வலங்களும் வைபவங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதான அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் போன்றன மே தின ஊர்வலங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு நகரில் மாத்திரம் மே தினத்தோடு தொடர்புடைய 17 ஊர்வலங்கள் இடம்பெறவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு கேம்பல் மைதானத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின வைபவம் இடம்பெறவுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின வைபவம் கொழும்பு ஹைட்பாக் மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் மே தின மாநாடு கொழும்பு PRC மைதானத்தில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவிக்கின்றார். ஐக்கிய மக்கள் முன்னணியின் மே தின வைபவம் பெல்ஹென்கொட லலித் ஹதுலத் முதலி மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. ஜனநாயக கட்சியின் மே தின கொண்டாட்டம் நார்ஹென்பிட்டி சாலிகா மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சியின் மே தின வைபவம் ராஜகிரிய பண்டாரநாயக்க புற விளையாட்டு மைதானத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள களப்புகளில் தடை செய்யப்பட்ட முறையில் மீன்பிடியில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்கான விசேட சுற்றிவளைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடற்படையினருடன் இணைந்து சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்படுவதாக கடற்தொழில் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட திணைக்களம் குறிப்பிடுகின்றது. வவுனதீவு, ஆரையம்பதி மற்றும் மட்டக்களப்பு களப்புகளில் இந்த சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்படுவதாக மண்முனை வடக்கு கடற்தொழில் பரிசோதகர் தங்கராசா பாலமுருகன் தெரிவிக்கின்றார். குறித்த களப்புகளில் தடை செய்யப்பட்ட முறைகளில் மீன்பிடியில் ஈடுபடுவோர் கைது செய்யப்படுவதுடன் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் விடுவிக்கப்பட்ட படகுகளுடன் தமிழக மீனவர் குழு நாடு திரும்பியுள்ளது. இலங்கையில் விடுவிக்கப்பட்ட 14 படகுகளுடன் தமிழக மீனவர்கள் நேற்றிரவு தமிழகம் திரும்பியதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் ராமேஸ்வரம் செய்தியாளர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையில் மீட்கப்பட்ட படகுகள் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதாகவும் அதனை பழுது பார்ப்பதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் தமிழக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட போது பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைதான தமிழக மீனவர்களின் 80 படகுகளை இலங்கை அரசு அண்மையில் விடுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. படகுகளை பழுது பார்க்கும் நடவடிக்கைகளை கட்டமாக முன்னெடுத்து அவற்றை தமிழகத்திற்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு ஜெயந்தி நகர் ஸ்ரீ இந்துப்பட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. விநாயகர் பூஜை, யாக பூஜைகளை தொடர்ந்து ராஜகோபுர கும்பாபிஷேகம் மற்றும் ஸ்தூபி கலசங்களுக்கு அபிஷேகம் இடம்பெற்றது. காலை 9:20 மணி முதல் 10:10 மணி வரையுள்ள மிதுன லக்கின சுபவேளையில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிகளுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிகளுக்கு மாலை விசேட பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க தொடர்ந்து 21 நாட்கள் நடைபெற உள்ள மண்டல பூஜையில் கலந்து எம்பெருமானின் அருளாசியை பெற்றுக் கொள்ளுமாறு ஆலய நிர்வாகத்தினர் வேண்டிக் கொள்கின்றனர். மேலும் ஒரு உள்நாட்டு செய்தி. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 22வது சிரார்த்த தினம் இன்றாகும். ரணசிங்க பிரேமதாசவின் சிரார்த்த தினத்தை முன்னிட்டு கொழும்பு புதுக்கடை பகுதியில் அமையப்பெற்ற உருவச் சிலைக்கு அருகாமையில் அனுஷ்டானங்கள் இடம்பெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எவ்வித பிரச்சனைகளும் இன்றி நேரடியாக பிரச்சனைகளை தெரிவிப்பதன் மூலம் பிரச்சனைகளை தீர்த்த தலைவரே முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா. அவரது ஒப்பற்ற அரசியல் முன்னடத்தை மற்றும் அனுபவம் நாட்டின் 4 புறமும் வியாபித்துள்ளது. பிரேமதாசவின் சிரார்த்த தினத்திற்கு முதன்முறையாக வருகை தந்த ஜனாதிபதி நான் என திருமதி பிரேமதாசா குறிப்பிட்டிருந்தார். அவரின் தொடர்புகள் மற்றும் செயற்பாடுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். அவரின் அரசியல் பாதையினூடாக பயணிப்பதன் மூலம் நாம் எமது எதிர்காலத்தை சீர்படுத்திக் கொள்ள முடியும். ඉගෙනගත යුතු දේ තිබුණා. අධ්‍යයනය කළ යුතු දේ තිබුණා. ඒ පාඩම් තුලින් අපි අපේ අනාගතය සකස් කරගත යුතුයි. ජාතිවාදයටත් ත්‍රස්තවාදයටත් දෙකටම එතුමා විරුද්ධ වුණා. එතුමා ජාතිවාදයට
தீவிரவாதம் மற்றும் இனவாதத்துக்கு எதிராக செயற்பட்டார். இனவாதத்தை அழிப்பதனால் அவருக்கு எதிர்ப்புகள் வலுத்தன. அவர் தீவிரவாதத்துக்கு எதிராக போராடியதால் அவர் மரணித்த நாளில் வடபகுதி மக்கள் வெள்ளை கொடியேந்தினர். நாங்கள் குளறுபடிகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். தமிழர், முஸ்லிம், சிங்களர் என அனைவரும் ஒன்றுடன் கைகோர்த்து சேர்க்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நடவடிக்கை எடுத்துள்ளார். අපි පියවර අරගෙන තියෙනවා. මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා මට මතක් වෙනවා දිවංගත මගේ පියාණනුත් එතුමාගේ සිහිනය හැටියට දුටුවා සර්වපාක්ෂික පාලනයක්. எப்போதுமே ஒன்றுபட்ட தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவது எனது தந்தையின் கனவு என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன். அதற்காக எனது தந்தை பிரதமர் சிரிமாவுடன் பயணித்தார். எனினும் அது தோல்வியடைந்தது. அவரும் தேசிய அரசாங்கத்தை உருவாக்க கனவு கண்டார். தற்போது அந்த கனவு நனவாகியுள்ளது. දායබර මගේ පියාණන් උත්සාහ කරා.